Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 562 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். இந்த உலகத்திலேயே ரொம்பவும் புனிதமான ஒரு உறவு நட்பு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட நட்பின் மூலமா நம்ம நிறைய நேரங்கள்ல நல்ல விஷயங்களை பண்ணிருப்போம். ஆனா அதே நட்பின் மூலமா நிறைய நேரங்கள்ல நம்ம பிரச்சனைகள்ல போய் மாட்டிப்போம். அதுலயும் குறிப்பா அமானுஷமான பிரச்சனையில மாட்டிக்கிட்டா அப்போ அந்த நட்பு உங்க கூட லைஃப் லாங் வருமா இல்ல அங்கேயே துண்டிக்கப்படுமா? இதை கொஞ்சம் யோசிச்சுங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க பார்க்க போற நிகழ்வுல அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு சதீஷ் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் தாங்க மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருக்கு நடந்தது கிடையாது. ஆனால் அவருடைய தாத்தா ஆறுமுகத்துக்கு கிட்டத்தட்ட 60 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சரி, கதையுடைய ஸ்டார்டிலேருந்தே வர ஆரம்பிப்போமே. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அழகிய குக் கிராமத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆறுமுகம் பிறக்கிறாரு. அங்கே தான் பிறந்து வளர்றாரு. வளரும்போது எல்லாருக்குமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி ஆறுமுகத்துக்கும் ஒரு க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் பேர் தான் ஆரோக்கியசாமி. ஸோ இந்த ஆறுமுகம் அண்ட் ஆரோக்கியசாமி ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் க்ளோசஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த காலகட்டத்தில் இந்த சோஷியல் மீடியா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ மக்கள் கூட ரொம்ப ஜாலியாக இருக்கிறது, ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது, இதுக்கெல்லாம் தான் ஒரு பயங்கரமான வேல்யூ கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி தான் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. ப்ளஸ் இவங்க ரெண்டு பேருடைய குடும்பமுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் க்ளோஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்படி போய்கிட்டு இருக்கும்போது இவங்க வந்து படிப்பை முடிக்கிறாங்க. கல்லூரி படிப்புக்கெல்லாம் போகலைங்க. படிப்பை முடிச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேலை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ரெண்டு பேருக்கும் ஒரு ட்ரீம் இருந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா மிலிட்ரியில் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு ட்ரீம் ரெண்டு பேருக்குமே இருந்தது. ஸோ அதுக்காக கடினமாக வந்து உடல் பயிற்சி எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டம் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இவங்க கூட படித்த பையன் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் இறந்து போயிடுறாருங்க. இறந்து போன ஒரு செய்தியை கேட்ட உடனே இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமான ஒரு துக்கப்பட்டுட்டு சரி அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துடுவோம், அதாவது சாவு வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருக்காங்க. ஆனால் அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஊரை சேர்ந்தவர் கிடையாது. அவர் வந்து வேற ஒரு ஊருக்கு வந்து போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 ஊர் தள்ளி வந்து போகணும். பஸ்ஸில் தான் வந்து போய் ஆகணும். ஸோ ஆறுமுகமும் ஆரோக்கியசாமியும் ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேட் நைட்டு தான் கிளம்புறாங்க. ஒரு 10 மணி அளவில் தான் ஒரு லாஸ்ட் பஸ்ஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு லாஸ்ட் பஸ்ஸை பிடிச்சிருக்காங்க. பிடிச்சிட்டு அந்த பஸ்ஸில் ஏறுறாங்க. ஏறி பார்த்தா பஸ் வந்து பார்த்திங்கன்னா காலியாக இருக்குது. ஒரு கண்டக்டர், ஒரு டிரைவர், ஒரே ஒரு பேசஞ்சர் மட்டும் முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்காரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே இந்த பஸ்ஸில் இருக்கிற நடு சீட்டில் வந்து போய் உட்காடுறாங்க. உட்காந்துட்டு நண்பர்கள் தானே, என்னதான் வந்து ஒரு துக்கம் ஒரு சைடில் இருந்தாலும் அவங்க வந்து பேசிக்கிட்டே வராங்க. கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் ஆரோக்கியசாமி இருக்கார் இல்லையா, அவர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கதையெல்லாம் சொல்லுவாராம். ஸோ அவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா இந்த மாதிரி பேய் கதைகள் எல்லாமே சொல்லிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்காரு. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு ஒரு ஸ்டாப்பிங்கில் நிற்குதுங்க. பஸ்ஸு நின்ன உடனே பஸ்ஸுக்குள்ளே ஒரு நபர் வந்து ஏறி இருக்காரு. ஒரு தாத்தான்னு சொல்லலாம், கிட்டத்தட்ட ஒரு 70 வயசு தாத்தா வந்து ஏறி இருக்காரு. ஏறிட்டு கரெக்டாக எங்கே போய் உட்கார்றாருன்னு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் சீட்டில் பின்னாடி போய் உட்காராருங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த தாத்தாவை பார்க்குறாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப வியர்டாக இருக்கார். ரொம்ப அழுக்கு லுங்கியெல்லாம் கட்டியிருக்காரு. ரொம்பவும் அழுக்காக இருக்கார். பல மாதங்களாக குளிக்காமல் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கார். அவர் மேலே இருந்து பயங்கர துர்நாற்றம். இன்ஃபேக்ட் இவங்க நடுவில் உட்காந்துருக்காங்க, அவர் வந்து லாஸ்ட் சீட்டில் உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் இருந்தாலுமே துர்நாற்றம் பயங்கரமாக இருக்குது. கண்டக்டரை பார்க்குறாங்க. கண்டக்டர் பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக வந்து ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு. கண்டக்டர் எழுந்து போய் டிக்கெட்டு கூட அந்த தாத்தா கிட்ட கேட்கல. இவங்க யோசிக்கிறாங்க, என்னடா இது, அந்த தாத்தா வந்திருக்காரு, டிக்கெட்டு கேட்கல. சரி அப்படியே பஸ்ஸு போய்கிட்டே இருக்குங்க. பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாப்பில் வந்து ஸ்லோவாக அந்த பஸ்ஸு நிற்கிதுங்க. பஸ்ஸு நின்ன உடனே இன்னொரு பர்சன் வந்து ஏறுறாரு. அவருமே வந்து பார்த்திங்கன்னா டு தேர் சர்ப்ரைஸ் அவருமே ரொம்பவும் அழுக்கான துணி தான் வந்து போட்டிருக்காருங்க. அவருமே வந்து அந்த லாஸ்ட் சீட் அந்த தாத்தாக்கு பக்கத்தில் போய் உட்கார்றாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் செம்ம டவுட்டு, என்னடா இது, ரெண்டு பேர் வந்தாங்க, ரெண்டு பேரும் பயங்கர அழுக்கான உடைகளை வந்து போட்டிருக்காங்க, ரெண்டு பேரும் லாஸ்ட் சீட்டில் போய் உட்காந்துருக்காங்க, எதுவுமே
பேச மாட்டேங்கிறாங்க. இந்த கண்டக்டரும் எழுந்து போய் டிக்கெட் கேட்க மாட்டேங்கிறாரு. என்னது இது ஒன்றும் புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி இவங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பஸ்ஸு நகர்ந்துக்கிட்டே இருக்குங்க. கொஞ்சம் அந்த பள்ளம் மேடாக வரும்போது பஸ்ஸு வந்து ஸ்லோவாக போகும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்லோவாக போகும்போது ரன்னிங்லேயே ஒரு பர்சன் வந்து ஏறுறாருங்க. நல்லா பேண்ட்டு சட்டைலாம் போட்டுன்னு இருக்க ஒரு பர்சனு. அவருமே அழுக்கான பேண்ட்டு சட்டை தாங்க போட்டிருக்காரு. நோட் திஸ் பாயிண்ட். ஸோ அந்த மாதிரி ரன்னிங்லேயே வந்து பஸ்ஸில் ஏறுறாரு. பஸ்ஸில் ஏறி அவரும் கரெக்டாக எங்கே போய் உட்கார்றாருன்னு கேட்டிங்கன்னா அந்த லாஸ்ட் சீட்டில் தாங்க போய் உட்கார்றாரு. இதை பார்த்த உடனே இவங்க 2 பேருக்குமே செம டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. என்னடா இது 3 பேர் வந்தாங்க, 3 பேரும் அங்கே போய் உட்கார்றாங்க. இந்த கண்டக்டர் நம்மக்கிட்ட மட்டும் டிக்கெட் வாங்கினாரு, அந்த 3 பேர்கிட்ட டிக்கெட்டே கேட்கலையே. சரி இந்த கண்டக்டரை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கண்டக்டரை கூப்பிட்டுருக்காங்க. கண்டக்டரை கூப்பிட்டு ஏன்பா கண்டக்டர் இவங்களுக்கு பண்ணுறது உனக்கே நியாயமாக இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு ஆறுமுகம். என்னங்க நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எங்ககிட்ட மட்டும் டிக்கெட் வாங்கினல, பின்னாடி ஒரு 3 பேர் உட்காந்துருக்காங்க, அவங்கக்கிட்ட நீ டிக்கெட் வாங்கினியா அப்படின்னு சொல்லி கண்டக்டர்கிட்ட கேட்குறாங்க. கண்டக்டர் ஒன்று பின்னாடியா, பின்னாடி யாருமே இல்லையாப்பா, காலியாக தானேப்பா இருக்குது சீட்டு அப்படின்றாரு. இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்னது பின்னாடி யாருமே இல்லையா, காலியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா உண்மையிலேயே அந்த சீட்டில் யாருமே இல்லைங்க. இவங்களுக்கு ஒரு செம்ம ஷாக்கு. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், பஸ்ஸும் நல்லா ஸ்பீடாக தான் போய்கிட்டு இருக்கு. இவ்வளோ ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கும்போது இந்த 3 பேர் எப்படி வந்து மாயமாக மறைஞ்சு போனாங்க அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரிங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே உட்காடுறாங்க. ஆரோக்கியசாமி ஆறுமுகம் பார்க்குறாரு. ஆரோக்கியசாமி, டேய் நான் பேய் கதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஆனால் உண்மையிலேயே இந்த மாதிரி பேய் மாதிரி வந்துட்டு போவாங்கன்னா எனக்கு தெரியாதா, நான் சும்மா கதையாக சொன்னேன், ஆனால் உண்மையாக பத்தாவே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா அந்த 3 பேரும் அங்கதே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. உட்காந்துக்கிட்டு இவங்க 2 பேரையும் வந்து பார்த்து அப்படியே சிரிக்கிறாங்க. 3 பேருமே சிரிக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு பயங்கரமாக வயிற்றெல்லாம் கலக்குது. குய்யால அங்கே போகலாமா வேணாமா, இல்லை பஸ்ஸுலேருந்து இப்படியே எகிரி குதிக்கலாமா அப்படின்றதெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. யோசிச்சுட்டு சரி டே பின்னாடி பார்க்காதரா, பின்னாடி பார்க்காதரா, பின்னாடி பயங்கரமாக ஒரு மாதிரி இருக்குடா, அது ரொம்ப பயமாக இருக்குடா, பேய் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்து அந்த பேண்ட்டு சட்டை போட்டுன்னு ஒரு ஆன்மா வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஆன்மா வந்து பார்த்திங்கன்னா ஆறுமுகம் ஆறுமுகம் திரும்புடா கண்ணா, உன்னை தாண்டா பார்க்கணும் திரும்புடா அப்படின்னு வந்து கூப்பிட்றாருங்க. இந்த ஒரு வாய்ஸு கேட்ட உடனே இவருக்கு அப்படியே உடம்பெல்லாம் நடுங்குது. கட்ட 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 கட்டான்னு. ஐயோ ஏன்டா என்ன திரும்ப சொல்லி கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு. வேர்த்து கொட்டுது ஆறுமுகத்துக்கு. ஆரோக்கியா வந்து ஆறுமுகத்தோட கையை பிடிக்கிறாரு. டேய் பயப்படாதரா பயப்படாதரா, ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, நான் இருக்கிறேன்டா, நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நீ என்னடா பார்த்துப்ப, ரொம்ப பயமாக இருக்குடா, டே இங்கேருந்து ஓடிடலாம்டா, குதிச்சிடலாம்டா பஸ்ஸில் இருந்து அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது, டே ஆரோக்கியா அவன் தான் திரும்ப மாட்டேங்கிறா, நீயாவது திரும்புடா திரும்புடா, எங்களை பாருடா, உங்கள் 2 பேருக்காக தான்டா நாங்கள் இந்த பஸ்லேயே ஏறியிருக்கோம், பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா ஒருத்தருக்கு, அந்த தாத்தா ஆன்மா வந்து பேசுதுங்க. இவர் மனசில் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு ஆரோக்கியா லைட்டாக அப்படி பின்னாடி திரும்புகிறாருங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த 3 ஆன்மாக்களும் அப்படியே பாதி தலை வந்து வெட்டப்பட்ட நிலையில் அப்படியே தொங்குன மாதிரி அப்படி இருக்குதுங்க. அந்த மாதிரி ஒரு காட்சியை பார்த்த உடனே ஆரோக்கியா பயங்கரமாக கத்துறாரு, பயப்படுறாரு. ஏன்னா யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி ஒரு நிகழ்வு பின்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கிறது ஆன்மா தான் அப்படின்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த மாதிரி ஒரு காட்சியை பார்த்ததுக்கப்புறம் எப்படி கத்தாமல் இருக்க முடியும், பயங்கரமாக கத்துறாரு. ஏண்டா கத்துற அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகமும் திரும்பி பார்க்குறாருங்க. அவரும் அதே மாதிரி ஒரு காட்சியை பார்க்குறாருங்க. காட்சியை பார்த்து பயங்கரமாக கத்திட்டு இங்கேருந்து எகிரி குதிக்கலாண்டா அப்படின்ட்டு அப்படியே குடுன்னு ஓடுறாங்க. அப்படியே பஸ்ஸோட கண்டக்டர் வந்து 2 பேரையும் பிடிக்கிறாரு. பிடிச்சிட்டு எங்கப்பா போகிறீங்க, அந்த 3 பேர் அங்கே தானே கூப்பிட்றாங்களே போக மாட்டிங்களா அப்படின்றாரு. யோ நீ யாரையா அப்படின்னு பார்த்தா அந்த பஸ்ஸோட கண்டக்டரும் ஒரு மாதிரி வித்தியாசமாக சிரிக்கிறாருங்க. சிரிச்சுட்டு அவருடைய கண்ணிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரத்தம் அப்படியே வடியுதுங்க. இதை பார்த்த உடனே இவங்க 2 பேரும் பஸ்ஸிலிருந்து எகிரி வெளியே குதிச்சிடுறாங்க. குதிச்சு கீழே விழுந்து அப்படியே கட 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 கடன்னு உருண்டு போகிறாங்க. நல்ல வேலை இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயலில் வந்து குதிச்சிருக்காங்க. ஒரு அரிசி வந்து பண்ணுவாங்களே அந்த வயலில் வந்து குதிச்சிருக்காங்க. குதிச்சு உருண்டு அப்படியே எழுந்து நின்று பார்த்தா இவங்க ஒரு பயங்கரமான காடு மாதிரி இருக்குதுங்க. அதாவது இருட்டாக இருக்குது. பஸ்ஸு போன சுவடே தெரியல. இவங்க ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு மட்டும் தெரிஞ்சிருக்கு. ஆனால் எந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு தெரியல. இது பஸ்ஸில் ட்ராவல் பண்ணவா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலையா அப்படின்னு சொல்லி பயங்கர டவுட்டு. இவங்க எந்த ஊரில் இருக்கிறாங்கன்னு சொல்லி கொஞ்சம் தூரம் பொடிநடியாக போய் பார்க்கலான்னு பார்த்தா உண்மையிலேயே இவங்க ஃப்ரெண்டு இறந்து போனார் இல்லையா, அவருடைய ஊருக்கு வந்து வந்துட்டாங்க. இவங்களுக்கு நடந்தது எல்லாமே ஒரு கனவு மாதிரியே இருக்குது. ஏன்னா இவங்க வந்து பஸ்ஸில் ஏறி இருக்காங்க. பஸ்ஸில் ஏறி ஒரு 4-5 ஊர் தள்ளி இவங்க இந்த ஒரு ஊருக்கும் வந்துட்டாங்க. இது உண்மை, இது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால்
அந்த பஸ் இப்படி போச்சு அப்படின்னா அந்த பஸ் வந்து கண்ணுக்கு தெரியணும் இல்லையா, அந்த பஸ் கண்ணுக்கே தெரியல. பல டவுட்ஸோட தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஃப்ரெண்டோடைய ஃபியூனரலுக்கு வந்து போயிருக்காங்க. அங்கே போயிட்டு அந்த இறுதி சடங்கெல்லாம் நடக்கும் இல்லையா, எல்லாமே முடிச்சுட்டு இவங்க திரும்பியும் இவங்களுடைய வீட்டுக்கு பஸ்ஸெல்லாம் வேணாம், பொடிநடையாக நடந்து போகலாம், 4 ஊரில் 5 ஊர் போனாலும் சரி பரவாயில்ல நடந்தே போகலாம் அப்படின்னு சொல்லி நடந்தே வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு அந்த மிலிட்ரியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த ஆசைக்கேற்ப வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் லெட்டர் வந்திருக்கு. இந்த மாதிரி இந்த டேயில் வந்து செலெக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னைக்கு வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா 2-3 நாள் முன்னாடியே வந்திருக்கு. ஆனால் இவங்க வீட்டில் இருக்கிறவங்க பார்க்கவே இல்லை, அந்த லெட்டரை கொடுக்குறதுக்கும் மறந்துடுறாங்க. அந்த லெட்டரை படித்து பார்க்குறாங்க, அடுத்த நாள் செலெக்ஷன் அப்படின்னு வந்து போட்டிருக்குங்க. இதில் இந்த ஆறுமுகம் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஆகிட்டார். ஆனால் ஆரோக்கியசாமி இருக்கார் இல்லையா, அவர் வந்து பயங்கரமாக பயந்துட்டார். அந்த ஆன்மாக்களை பார்த்து பயந்துட்டு அவருடைய உடம்பெல்லாம் அப்படியே தூக்கி போட்டுது, பயங்கர ஃபீவர், அவரால் எழுந்து கூட நிற்க முடியல, ரொம்ப பயந்துட்டாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமையில் அவரால் செலெக்ஷனுக்கு போக முடியுமா அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. ஸோ ஆறுமுகமும் கிளம்பி அவருடைய வீட்டுக்கு போகிறாரு. டே வாடா செலெக்ஷனுக்கு போகணும் அப்படின்றாரு. என்னால் சுத்தமாக முடியலடா, என்னால் எழுந்தே நிற்க முடியலடா, எப்படிடா நான் வந்து செலெக்ஷனுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. சரிடா நானும் போகல அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நான் தான் போக முடியல, எனக்கு உடம்பு சரியில்லை, நீ போகாமல் இருக்காத, நீ கண்டிப்பாக ஆர்மி செலெக்ஷனுக்கு போயே ஆகணும், நீ போ அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி ஆரோக்கியசாமி வந்து பார்த்திங்கன்னா ஆறுமுகத்தை அனுப்பி விட்டுருக்காருங்க. அவரும் ஆர்மியோடைய செலெக்ஷனுக்கு வந்து போயிருக்காரு. அந்த இடத்துல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓகே உனக்கு ரிசல்ட் வரும்பா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இவருமே வெயிட் பண்ணுறாரு. ஒரு வாரத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு லெட்டர் வந்துடுது. லெட்டரில் என்னென்னா, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடச்சிருக்கு, ஜம்மு அண்ட் காஷ்மீர் பக்கத்தில் போஸ்டிங் கிடச்சிருக்கு, வாங்க நீங்கள் ஜாயின் பண்ணுறங்க அப்படின்ற மாதிரிலாம் லெட்டர் வந்திருக்கு. இவருக்கு பயங்கர சந்தோஷம். ஆனால் ஒரு வருத்தம் என்னென்னா, இவருக்கு மட்டும்தான் செலெக்ஷன் வந்திருக்கு. அவங்க ஃப்ரெண்டு ஆரோக்கியசாமி இருக்கார்ல, ஆப்வியஸாக அவர் வந்து செலெக்ஷனுக்கே போகலை, அதனால் அவருக்கு வந்து லெட்டரும் எடுக்கல, ஆர்மிலையும் அவர் எடுக்கல. அதனால் அவர் வருத்தப்படுவாரோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாருனா ஆரோக்கியசாமி கிட்ட பேசாமலே இருந்திருக்காரு. அதாவது இந்த ஒரு விஷயத்தை வந்து போய் பேசினா நான் கண்டிப்பாக நான் சொல்லிடுவேன், பேசலை அப்படின்னா வந்து சொல்லாமல் இருப்பேன் இல்லையா, அதனால நான் பேசாமலே இருக்கிறேன். இது இன்ஃபேக்ட் நான் போகணுமா வேணாமா அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்லையும் அவர் இருக்காரு. ஆனால் இவங்க அப்பா அம்மாலாம் க்ளோஸ் தானே, ஸோ அப்பா அம்மா வந்து சொல்லிடுறாங்க. 2-3 நாள் வந்து ஆரோக்கியா வெயிட் பண்ணி பார்க்குறாரு. ஆறுமுகம் வந்து பார்க்கவே இல்லை. 2-3 நாளில் அவருக்குமே உடம்பு சரியாயிடுதுங்க. சரியாயிட்டு அவர் பயங்கர டென்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஆறுமுகத்தை வந்து பார்த்துருக்காரு. வந்த உடனே 2 பலார்னு அற விடுறாரு. என்னடா நீ ரொம்ப பெரிய பிடிங்கியா, என்கிட்ட பேச மாட்டியா அப்படின்றதெல்லாம் ஒரு பயங்கர கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்கு. இல்லைடா நீ வருத்தப்படுவேன்னு நினச்சேன்டா, அதனால் நான் எப்படா வருத்தப்படுவேன், நீ என் நண்பன்டா, நான்லாம் வருத்தப்பட மாட்டேன், நீ போ, நீ ஆர்மிக்கு போ, சந்தோஷமாக இரு, என்ன அடுத்த செலெக்ஷனில் நான் போய் ஜாயின் பண்ணுறேன், நானும் வந்து சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்து அவர்கிட்ட பேசிட்டு இவர் ஆர்மிக்கு கிளம்பி போகிறாரு. ஆறுமுகம் வந்து ஆர்மிக்கு கிளம்பி போகிறாரு. அந்த டைமில் வந்து இந்த டெலிஃபோனு அந்த மாதிரிலாம் இல்லை இல்லையா, ஸோ மேக்ஸிமம் இந்த லெட்டர்ஸ் தான் போட்டுப்பாங்க. ஸோ அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா லெட்டர் 2 பேரும் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, அவங்க ஃபேமிலிக்கு லெட்டர் எழுதுவாங்க. ஸோ இவருமே அந்த ஆர்மிக்கு வந்து போகிறாரு. இவர் போன டைம் வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் 1969 காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா அந்த டைமில் வந்து ஒரு போர் வந்தது, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் ஒரு போர் வந்தது இல்லையா, 2 போர் வந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் இவர் வந்து போய் ஜாயின் பண்ணியிருக்காருங்க. ரொம்பவும் டென்ஷனான ஒரு சமயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதனால இவரால் அந்த இடத்துலேருந்து வர முடியல, அதாவது லீவ் போட்டு வர முடியல. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இவர் மிலிட்ரியிலே இருக்காரு. ஆனால் இவர் வந்து ரொம்பவும் மிஸ் பண்ணுறாரு, இவருடைய ஃப்ரெண்டை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறாரு, அவங்களுடைய வீட்டை ரொம்ப மிஸ் பண்ணுறாரு, எப்படியாவது போய் பார்க்கணும் அப்படின்னு வந்து மிஸ் பண்ணுறாரு. ஆனால் அவங்க வந்து ரெகுலராக லெட்டர் போடுறாங்க, அவங்க வீட்டிலேருந்தும் லெட்டர் போட்டுட்ருக்காங்க. ஆரோக்கியசாமியும் வந்து பார்த்திங்கன்னா லெட்டர் போட்டுகிட்டே இருக்காரு. இவரும் கேட்குறாரு, ஏன்டா ஆரோக்கியா நீ வந்து செலெக்ஷனுக்கு போனியா, ஏன் முன்னா நீ செலக்ட் ஆகலை, ஏன் வரலை அப்படின்றதெல்லாம் கேட்குறாரு. இல்லைடா எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமலே இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் கண்டிஷனில் என்னால் ஆர்மியில் வந்து சேர முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவருமே லெட்டர்லாம் போட்டுக்கிட்டு இருக்காருங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த போர் எல்லாமே முடிவுக்கு வருது. போர் எல்லாமே முடிவுக்கு வந்து எல்லாருமே சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்கவுங்க ஊருக்கெல்லாம் போகலாம், போயிட்டு வரலாம், ஒரு 2 மாதம் 3 மாதம் லீவுன்னெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி லீவு வந்து கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக வந்து பார்த்திங்கன்னா ஆறுமுகம் அங்கேருந்து கிளம்பி வராரு. சர்ப்ரைஸாக தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா வரது யாருக்குமே சொல்லலை, ஆரோக்கியசாமிக்கும் சொல்லலை, அவங்க வீட்டாருக்கும் சொல்லலை. சொல்லாமல் இவர் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு ரிக்ஷா இருக்கு இல்லையா, அந்த டைம்லலாம் ரிக்ஷாலாம் இருந்தது. ஸோ ரிக்ஷாவில் ஏறி உட்காராருங்க. இந்த மாதிரி போங்க ஊருக்கு போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அந்த ரிக்ஷாக்காரன் அப்படியே ஸ்லோவாக பெடல் பண்ணிட்டு வராருங்க. பெடல் பண்ணிட்டு வரும்போது பட்டுன்னு ரிக்ஷாக்கார் மேலே கையை வச்சு, அண்ணா இங்கே கொஞ்சம் நிறுத்துங்கண்ணே அப்படின்றாரு. என்னப்பா அப்படின்றாரு. இல்லை என் ஃப்ரெண்டு வந்திருக்கான், அவனை ஏற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறாருங்க.
அந்த ரிக்ஷாக்காரர் அப்படியே இவர் பார்த்து முறைக்கிறாரு, என்னடா இவன் அப்படின்னு சொல்லி முறைக்கிறாரு. ஸோ பார்த்தா கீழே வந்து ஆரோக்கியசாமி நின்றுக்கிட்டு இருக்காருங்க. ஆரோக்கியசாமியை பார்த்த உடனே ஆறுமுகத்துக்கு அவ்வளோ சந்தோஷம். டேய் நான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு வந்தேன், எப்படா நீ வந்த அப்படின்னா, இல்லை என்கிட்ட சொல்லாமல் வந்தால் கூட எனக்கு என்ன தெரியாதா நீ வருவேன்ட்டு, எனக்கு நல்லா தெரியும்டா அப்படின்னா, சரி வா 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 உட்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவர் வந்து உட்காருங்க. உட்காந்துட்டு 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டே போகிறாங்க. இவர் வந்து ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போகலை, ஆறுமுகம் வந்து வீட்டுக்கே போகலை. இவங்க வந்து ஒரு பிளேஸில் வந்து இருப்பாங்களாம், எப்பயுமே வந்து கதை பேசிக்கிட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்களாம், அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இருப்பாங்களாம். ஸோ அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அந்த இடத்துல போய் இறங்கிடுறாங்க. இறங்கிட்டு ஈவினிங் இல்லை நைட்டு வரைக்கும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிட்டு சரிடா வாடா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஆரோக்கியசாமி கிட்டே கூப்பிடுறாரு ஆறுமுகம். இல்லைடா நீ போ, நான் வரேன், நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. டேய் வாடா வீட்டுக்கு வாடா, அம்மாவும் சந்தோஷப்படுவாங்க, 2 பேரையும் ஒன்றா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல அம்மாவுக்கும், அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, வாடா அப்படின்னு கூப்பிட்றாரு. இல்லை நீ போயிட்டு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நாளைக்கு காலையில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரப்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆறுமுகத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு அவர் வந்து கிளம்பி போயிடுறாரு. இந்த ஒரு விஷயம் இவருக்கு ரொம்பவும் வியர்டாக இருந்தது. என்னடா இது நம்ம இவ்வளோ கூப்பிட்றோம், இவ்வளோ கூப்பிட்டு இவன் வரமாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வியர்ட் ஆகிட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்குள்ளே என்டர் ஆன உடனே எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு. ஏன்னா யாருக்கிட்டையும் சொல்லலை இல்லையா அது மாதிரி நான் வரப்போகிறேன்னு சொல்லிட்டு. எல்லாரும் வந்து கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. அப்படியே வந்து உட்கார வச்சு சாமி சாப்பிட்றியா சாமி அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஆட்டை அடிடா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டெல்லாம் அடித்து குழம்பு வச்சு பயங்கரமாக தடபுடலாக சாப்பாடெல்லாம் போடுறாங்க. போட்டுட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது ஆறுமுகம் வந்து சொல்கிறாரு, அம்மா இந்த ஆரோக்கிய சாமிக்கு என்னாச்சுன்னே தெரிலம்மா, நான் வீட்டுக்கு கூப்பிட்டோம்மா, வீட்டுக்கு வரவே இல்லைம்மா அவன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. எல்லாருடைய ஃபேஸும் அப்படியே மாறுது. ஏன்ம்மா ஏன் எல்லாரும் இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாரு. இல்லைப்பா ஒன்றும் இல்லை தெரில, நீ வந்து சாப்பிடுப்பா, சாப்பிட்டு கம்முன்னு படுப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எதுவுமே பதில் சொல்லலை. அதுக்கு இவருக்கு ஒன்றும் புரியல, ஏன் யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. சரின்னு சாப்பாடு சாப்பிட்டு மட்டன் குழம்பு வேறு வச்சு சாப்பிட்ருக்காரு இல்லையா, பயங்கர தூக்கம் வரல, செம்ம தூக்கம், நல்லா தூங்குறாரு. அடுத்த நாள் காலையில் அப்படியே தூக்க கலக்கத்தில் கண்ணை முழிச்சு பார்த்தா இவங்க அம்மா, இவங்க அப்பா, அதுக்கப்புறம் இவங்க தங்கச்சி 3 பேரும் இப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்கன்னா பெட்டுக்கு பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு இவரையே இப்படியே உத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏம்மா என்னம்மா நீங்கள் 3 பேரும் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, என்னம்மா பிரச்சனை அப்படின்னு சொல்லி பயந்து எழுந்து உட்காந்தா, சாமி நேற்று உண்மையிலேயே வந்து ஆரோக்கிய சாமியை பார்த்தியா சாமி அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆமாம்மா நான் பார்த்தேம்மா அப்படின்னு. சாமி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும், நாங்கள் மறைச்சிட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னம்மா என்ன சொல்லணும் அப்படின்னா, உன் ஃப்ரெண்டு ஆரோக்கிய சாமி செத்து போய் 3 வருஷம் ஆகுது சாமி அப்படின்றாங்க. இவருக்கு தூக்கி வாரி போடுது. என்ன நீங்கள் சொல்கிறீங்க, என் ஃப்ரெண்டு செத்துட்டானா அப்படின்னு வந்து கேட்குறாரு. ஆமாம் சாமி, நீ மிலிட்ரியில் இருந்த, அங்கே வந்து ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்ப, நான் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா ரொம்பவும் அழுவேன்ட்டு எனக்கு நல்லா தெரியும், அதனால தான் இந்த விஷயத்த சொல்லலை, அதனால தான் நீ போடுற லெட்டர்லாம் வந்து ஆரோக்கிய சாமி எழுதின மாதிரியே அதுக்கு பதில் நாங்கள் தாங்க சாமி போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. இவருக்கு ஒன்றும் புரியல. பதட்டத்தில் இவர் வந்து பார்த்திங்கன்னா உடுன்னு எழுந்து அவருடைய ஃப்ரெண்டோடைய வீட்டுக்கு ஓடுறாரு. ஓடி போய் அவங்க அப்பா அம்மாவை பார்க்குறாரு. அவங்க அப்பா அம்மா பார்த்த உடனே இவரை வந்து கட்டி பிடிச்சி அவங்க வந்து அழுகுறாங்க. அப்படியே வந்து செவுத்தை பார்க்குறாரு. செவுத்தில் ஆரோக்கிய சாமியோடைய ஃபோட்டோ இருக்குது. சொல்லும்போது எனக்கு அப்படியே பயங்கரமாக புல்லரிக்குதுங்க. ஃபோட்டோ இருக்குதுங்க. ஃபோட்டோவில் வந்து மாலை போட்டிருக்குங்க. அவரை பார்த்துட்டு இவர் விழுந்து அழுகிறாரு. விழுந்து அழுகும்போது அவங்க ஆரோக்கிய சாமியோட அம்மா அப்பா இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து சமாதானம் சொல்கிறாங்க. சமாதானம் சொல்லிவிட்டு அழுவாதப்பா, அவனுக்கு டைம் சரியில்லை போல் இருக்குது, இந்த மாதிரி ஒரு பஸ் ஆக்சிடெண்ட்டில் அவங்க வந்து இறந்து போயிட்டான்ப்பா அப்படின்றதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஏன் என்கிட்ட யாருமே சொல்லலை அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை இது சொன்னால் நீ வந்து வருத்தப்படுவே அப்படின்னு சொல்லிட்டு தான்ப்பா சொல்லலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சமாதானம் ஆகிறாரு. ஆனால் இருந்தாலும் இந்த ஒரு பிரிவு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை வந்து அவருக்கு கொடுத்ததுங்க. ஸோ இப்படியே வந்து போகுது. அப்படியே ரொம்ப வருத்தப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா இவர் கிளம்பி இவருடைய வீட்டுக்கு பொடிநடையாக போய்கிட்டு இருக்காருங்க. அழுதுகிட்டே வந்து நடந்து போய்கிட்டே இருக்காரு. இவர் வந்து ஒரு மாதிரி மனநிலையிலே இல்லை, ரொம்பவும் கவலையான மனநிலையில் வந்து இருக்கார். வீட்டுக்கு போயிட்டு இவர் வந்து படுக்கிறாருங்க. சாப்பாடு வேணாம் எதுவும் வேணாம், நான் கம்முன்னு படுக்கிறேன் அப்படின்னு சொல்லி படுக்கிறாரு. படுத்தவருக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஃபீவருங்க. ஏன்னா அவருக்கு ஒன்று ஆரோக்கிய சாமியோடைய ஆன்மாவை பார்த்துட்டாரு. ஆன்மா அப்படின்னு தெரியாமல் வந்து அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். பட் பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் உண்மை. இவருடைய கண்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இவர் பழகின சமயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து போகுது. அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற மெமரிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து போகுது. நினச்சி அழுது இவருக்கு செம்ம ஃபீவர் வந்துடுதுங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா 2 பேரும் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. தங்கச்சி வந்து ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் வேலைக்கு போகாமல் லீவ் போட்டுக்கிறேன் சாமி அப்படின்லாம் வந்து
சொல்கிறாங்க. இல்லைம்மா நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்காருங்க. நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இவருடைய நெத்தியில், அதாவது ரொம்ப அதிகமாக ஜுரம் இருந்ததுன்னா நெத்தியில் வந்து அந்த ஈர துணியில் பத்து போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி யாரோ பத்து போடுறாங்க. இவர் வந்து சரி தங்கச்சி வந்திருக்கும் போல இருக்குது, அம்மா வந்திருப்பாங்க போல இருக்குது, அப்பா வந்திருப்பாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் அவ்வளோ டயர்டு, இவரால் கண் கூட திறக்க முடியல, அவ்வளோ ஃபீவரு. ஸோ அப்படியே அந்த பத்தை வந்து அப்படியே தொட்டுட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கண் மூடி படுத்துக்கிட்டே இருக்காருங்க. அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் அப்படியே அந்த தண்ணியை பிழிஞ்சு பத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. இது அப்படியே போகுது, கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் வந்து போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் கதவு திறக்கிற சவுண்டு வந்து கேட்குது. இவர் அப்போ தான் கண் விழிச்சு இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா இவங்க அப்பா, அம்மா, தங்கச்சி 3 பேரும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே என்டர் ஆகுறாங்க. இவருக்கு ஒன்றும் புரியல, 3 பேரும் இப்போ தான் வராங்க அப்படின்னா என்னுடைய நெத்தியில் பத்து போட்டது யார் அப்படின்னு சொல்லி இவர் யோசிக்கிறாருங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் கொஞ்சம் லைட்டாக ஃபீவர் வந்து சரியாகுது. அடுத்த நாளும் இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குது. நெத்தியில் பத்து போட்டு விடுறாங்க. இவங்க 3 பேரும் வீட்டில் இல்லை. அதே மாதிரி ஒரு கண்மூடி தான் படுத்துக்கிட்டு இருக்காரு, நல்ல தூக்கத்தில் இருக்கார். கதவு திறக்குது. கதவு திறக்கிற சவுண்டை கேட்டு இவர் திரும்பி பார்த்தா 3 பேரும் உள்ளே வராங்க. இவருக்கு பயங்கர ஷாக்கு, யாரோ இந்த வீட்டில் வராங்க, யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட இவர் ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்ட்லியாக பேசுவார். அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லியிருக்காரு, அப்பா நீங்கள் 3 பேருமே வந்து வெளியே போய்ட்றீங்க, தங்கச்சி வந்து ஸ்கூலுக்கு போய்ட்றா, நீங்கள் 2 பேரும் வேலைக்கு போய்ட்றீங்க, உள்ளே வரும்போது இந்த வீட்டுக்குள்ளே யாரோ இல்லாத மாதிரி இருக்குது, ஆனால் நான் தனியாக இருக்கும்போது என் கூட யாரோ இருக்கிற மாதிரியே இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்கிறாருங்க. அவங்க அப்பாவுமே செம்ம ஷாக்கு, என்ன சாமி சொல்கிற அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கும் செம்ம ஷாக்கு. அவரும் புரிஞ்சுக்கிறாரு, இந்த மாதிரி ஆரோக்கிய சாமியோடைய ஆன்மா தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் சரி என்ன தான் நடக்குதுன்னு சொல்லி பார்க்குறதுக்காக அடுத்த நாள் வந்து இவர் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி வெளியே கிளம்பி போகிறாரு. ஆனால் வேலைக்கு போகலை, வீட்டுக்கு வெளியே தான் நின்றுக்கிட்டு இருக்காரு. நின்றுட்டு ஜன்னலை லைட்டாக திறந்து பார்த்தா உண்மையிலேயே ஆரோக்கிய சாமியுடைய ஆன்மா தாங்க அந்த இடத்துல இருக்குது. அப்படியே நெத்தியில் பத்து போட்டுக்கிட்டு இருக்குங்க. இதை பார்த்த உடனே இவருக்கு கை கால்லாம் நடுங்குது. ஆனால் ஆறுமுகத்துக்கும் தெரியுது ஆரோக்கிய சாமி தான் வந்திருக்காருன்றது தெரியுது. அவர் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே கையை பிடிக்கிற மாதிரி கையை பிடிக்கிறாரு, எழுந்து உட்கார்றாரு. 2 நண்பர்களும் எப்படி பேசிப்பாங்களோ அந்த மாதிரி தாங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இந்த ஆன்மா, ஆரோக்கிய சாமியோடைய ஆன்மா, இவர் ஆறுமுகம், 2 பேரும் ஒரு பயங்கரமான ஒரு கான்வர்சேஷனு. 2 பேரும் அழுகுறாங்க. இது எல்லாமே அவங்க அப்பா வந்து பார்க்குறாருங்க. இது வந்து கண்டினியூ பண்ண விடலாமா இல்லை கதவை திறக்கலாமா அப்படின்ற ஒரு டைலமாலே இருக்கார். ஏன்னா இவருக்கு தெரியுது இந்த மாதிரி 2 பேரும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க. நான் அவன் இறந்து போயிட்டான், இறந்து போய் ஆன்மாவாக இப்போ வந்திருக்கான். ஆன்மாவாக வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து ஏதாவது குறுக்கில் வரலாமா அப்படின்னு சொல்லி தெரியாமல் அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. பார்த்துக்கிட்டே இருந்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கதவை திறக்கிறாருங்க. கதவை திறக்கும் போது உள்ள ஆறுமுகம் மட்டும்தான் கட்டிலில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அங்கே ஆரோக்கிய சாமியோடைய ஆன்மா இல்லை. என்னப்பா வேலைக்கு போகிறீங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு, யாருக்கிட்டடா பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து கேட்குறாரு. இல்லைப்பா நான் தனியாக தான்ப்பா உட்காந்துக்கிட்டு இருந்தேன், யாருக்கிட்டையும் பேசலை அப்படின்னு சொல்லி ஆறுமுகம் வந்து பொய் சொல்கிறாருங்க. இதுலேயே தெரிஞ்சுக்கிறாரு, ஓகே பையன் வந்து பொய் சொல்கிறான், இவனுக்கு கொஞ்சம் ஸ்பேஸை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஸ்பேஸை கொடுத்துட்டு இவர் வந்து கிளம்பி போயிடுறாருங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. எத்தனை வருஷத்துக்கு கண்டினியூ ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஆறுமுகம் இறந்து போனார் இல்லையா, 2020s காலகட்டத்தில் தான் அவர் வந்து இறந்து போனார். அந்த 2020s காலகட்டம் வரைக்கும் அவருடைய நண்பனுடைய ஆன்மா, ஆரோக்கிய சாமியோடைய ஆன்மா கிட்ட அவர் பேசிக்கிட்டு இருந்ததா சொல்லிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சதீஷ் இருக்கார்ல, அவர் வந்து சொல்லியிருக்காருங்க. யோசிச்சு பாருங்கள், அவருடைய வாழ்க்கையில் நிறையா விஷயங்கள் வந்து இழந்திருக்காருங்க. நிறைய பேர் அவரை வந்து சிரிச்சிருக்காங்க, அவரை பார்த்து இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சிரிச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு இடத்துல வந்து போய் உட்காருவாராம், தனியாக அவர் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு, நம்மளுக்கு என்ன தெரியும் அவர் ஆன்மா கிட்ட பேசுகிறாரா யார்கிட்ட பேசுகிறாரா நமக்கு தெரியாதுல்ல. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் யாரோ இருக்கிற மாதிரியே கான்வர்சேஷன் பேசிக்கிட்டே இருப்பாராம், சிரிப்பாராம் திடீர்னு. ஆனால் எதிரில் இருக்கிறவங்க இன்னும் லூஸ் ஆகிட்டானா, ஏன் இந்த மாதிரி பைத்தியக்கார மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்ஃபேக்ட் அவருடைய ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு பைத்தியக்காரன் தான் பேரான். ஏன் ஃபஸ்ட்டு ஒரு இன்சிடென்ட் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி அந்த ரிக்ஷாக்காரர் நின்று அப்படியே முறைச்சாரு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது கூட யோசிச்சு பாருங்கள். அவர் ரிக்ஷாவில் வந்துக்கிட்டு இருக்கும்போது ரிக்ஷா ஓட்டிக்கிட்டு இருந்தார் இல்லையா, அந்த அண்ணனுக்கு வந்து இவரை வந்து தெரியல, அதாவது இந்த ஆன்மா வந்து தெரியல. ஆறுமுகத்துக்கு தான் இந்த ஆன்மா வந்து தெரிஞ்சிருக்கு. அதனாலேயே அவர் வந்து என்ன இவன் யாரோ ஃப்ரெண்டு வந்திருக்கான்றான், ஃப்ரெண்டு ஏறுறான்றான், யாருமே ஏறல, இவன் மட்டும்தான் உட்காந்துக்கிட்டு இருக்கான், என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுக்கிட்டு அவர் வந்து ஊருக்குள்ளே போயிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்காரு. இந்த மாதிரி மிலிட்ரியிலேருந்து வந்திருக்கானாப்பா, என்னப்பா அவன் இப்படி இருக்கிறான், பைத்தியக்காரனாக இருப்பான் போல இருக்குது, எதனால தான் மிலிட்ரியிலேருந்து அவனை துரத்தி விட்டாங்களோ அப்படின்லாம் அவர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்காரு. ஸோ ஓவரால் அவருடைய ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஒரு பைத்தியக்காரனாக தான் பார்த்துருக்காங்க. சரி, நிறைய பேர் சொல்லுவீங்க இந்த மாதிரி அவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கார், அதனால் வந்து அவர்
மென்டலி வந்து டிஸ்டர்ப் ஆகிருக்கலாம் அப்படின்னுலாம் சொல்லியிருப்பீங்க. சரி, இது எல்லாமே ஒரு லாஜிக்கலாக எடுத்துக்கிட்டாலும் எனக்கு ஒரே ஒரு கேள்வி, அவருக்கு அவங்களுடைய அப்பா அம்மாவை பார்க்குற வரைக்கும் ஆரோக்கியசாமி இறந்து போயிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரியவே தெரியாது. கரெக்டாக? ஸோ இப்படி தெரியாமல் இருக்கும்போது எப்படி இவர் வரும்போதே ஆரோக்கியசாமி இவருடைய கண்களில் பட்டிருப்பார்? யோசிச்சு பாருங்கள். இது எல்லாமே நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். ஸோ நிறையா நேரங்களில் நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இன்னொருத்தவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறது வந்து காமெடியாக வந்து தோணும், அன்லெஸ் அண்ட் அன்டில் அது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு நடக்கிற வரைக்கும். ஸோ இது எல்லாமே ஃபேப்ரிகேட்டட் கதைகள், கற்பனை கதைகள், நீங்கள் பொய் சொல்கிறீங்க, ஃபேக்கு, இது அது அப்படின்னுலாம் வந்து சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து என்கிட்ட ரீச் அவுட் பண்ணுறாங்க, இல்லை எனக்கு ஏதாவது ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க அப்படின்னா நான் அதை உண்மை அப்படின்னு சொல்லி நம்பி தான் போஸ்ட் பண்ணுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த இடத்துல இல்லை, நான் அந்த சிச்சுவேஷனில் இருந்தால் மட்டுமே தான் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றத என்னால் புரிஞ்சிக்க முடியும். கரெக்டுங்களா? ஸோ அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறது உண்மை அப்படின்னு சொல்லி நம்பி தான் நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறோம். ஸோ இது நம்பாதவர்களுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஒரு கதையாக வந்து பாருங்கள். ஸோ என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு கதைப்பா, சரி நான் கட்டுக்கதை நான் எழுதுறேனே வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் இந்த ஸ்டோரிஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸ்டோரிஸ் எல்லாமே பார்த்து ஜஸ்ட் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் மட்டும் பாருங்கள். ஸோ இதை நான் ரொம்ப தெளிவாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு நிகழ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இனிஷியலாக அவங்க வந்து அந்த பஸ்ஸில் போகும்போது பயந்தது அதெல்லாம் வந்து அப்பாற்பட்ட விஷயம். பட் அவருடைய நண்பருடைய ஆன்மா கூட அவர் கடைசி வரைக்கும் யோசிச்சு பாருங்கள், ஆல்மோஸ்ட் 50 வருஷங்க, 1970s காலகட்டத்திலிருந்து 2020 வரைக்கும் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியசாமியோடைய ஆன்மா கிட்ட வந்து பேசியிருக்காரு. அவர் வந்து சதீஷ்கிட்டையும் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இப்போ கூட என் ஃப்ரெண்ட் என் பக்கத்தில் தான் இருக்கான் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காரு. இதனால் சதீஷ் நிறையா நேரங்களில் வந்து பயந்துருக்காருங்க. சதீஷுக்கு ஒரு வாட்டி ஜுரம் வந்து தான் இதே மாதிரி தான், அதாவது ஆறுமுகத்துக்கு வந்த மாதிரியே செம்ம ஜுரம் வந்துச்சான். வீட்டில் யாருமே இல்லை. அந்த டைமில் சதீஷுக்கும் இதே மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு. அவருடைய தலையில் யாரோ 10 போட்டு விட்ட மாதிரி இன்சிடெண்ட் எல்லாமே நடந்திருக்குங்க. ஸோ இது வந்து யார் செஞ்சுருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சதீஷுக்கு இது வரைக்கும் ஒரு கேள்வியாகவே இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு இன்சிடெண்ட் எப்படி நடந்திருக்கும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், இல்லை நான் என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை நான் உங்கள் வரதராஜா, சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.